வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகான், அத்வைத வேதாந்தத்தை தமிழ்நாட்டில் பரப்பிய போதேந்திராளின் வாழ்க்கை மற்றும் போதனைகளைப் பற்றி அறிய இருக்கிறோம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் போதேந்திராளின் வாழ்க்கையை 4 முக்கிய அத்தியாயங்களாக ஆராய்வோம்: வரலாற்றுப் பின்னணி, ஆன்மீக பயணம், படைப்புகள், மரபும் தாக்கமும். வரவேற்கிறேன். இன்று நாம் போதேந்திராளியாரின் வாழ்க்கையை அறியப் போகிறோம். பெயரின் பொருள் ஞானத்தின் அரசன் என்பதைக் குறிக்கிறது. திருவிசைநல்லூர் மடத்தின் தலைமை ஆசனத்தை அலங்கரித்த இவர், அத்வைத வேதாந்தத்தையும் நாம சங்கீர்த்தன பக்தி மார்க்கத்தையும் அனைவருக்கும் எளிதாக கொண்டு சேர்த்தார். போதேந்திராளியார் கிபி 1650 முதல் 1750 வரை காலகட்டத்தில் வாழ்ந்தவர். இவரது காலம் தமிழ்நாட்டில் மராட்டிய மன்னர்களின் ஆட்சி நிலவிய காலம். சமூகத்தில் பல்வேறு பிரிவுகள் இருந்தபோதிலும் ஆன்மீக விழிப்புணர்வு மக்களை ஒன்றிணைத்தது. இவரது தாக்கம் காலத்தை வென்று நிற்கிறது. போதேந்திராள் வேத சம்பிரதாயமிக்க குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதில் வேத மந்திரங்களையும் ஆன்மீக நூல்களையும் கற்றார். உலக விஷயங்களில் பற்றின்மை இயல்பாக இருந்தது. இறைவனை தேடும் ஆர்வம் சிறுவயது முதலே தீவிரமாக இருந்தது. போதேந்திராளின் ஆன்மீக பயணம் திட்டமிட்ட தேடலாக அமைந்தது. திருவிசைநல்லூர் மடத்தின் ஆசிரியர் சுந்தராசாரியரை குருவாக ஏற்று வேதாந்த கல்வியில் ஆழ்ந்து பயின்றார். இந்த குருசிஷ்ய பாரம்பரியம் அத்வைத தத்துவத்தில் ஆழ்ந்த பயிற்சியுடன் உச்சகட்ட உதாரணமாக திகழ்கிறது. திருவிசைநல்லூர் மடம் தஞ்சாவூரில் அமைந்துள்ள சிறிய கிராமம் போதேந்திராளால் ஆன்மீக கல்வியின் மையமாக மாற்றப்பட்டது. இங்கு வேதாந்த தத்துவம் தீவிரமாக கற்பிக்கப்படுகிறது. மடம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்களிலிருந்து சீடர்களை ஈர்த்தது. இது நாமசங்கீர்த்தன ஆராதனையின் பிறப்பிடம் ஆகும். அத்வைத வேதாந்தம் என்பது இரண்டற்றது என பொருள். ஆதிசங்கரர் நிறுவிய இந்த தத்துவம் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா ஒன்றே என போதிக்கிறது. போதேந்திராள் இதை அனுபவபூர்வமாக விளக்கினார். நீ யார் என்ற கேள்விக்கு நீ பிரம்மமே எனத் தெளிவாகவும் அன்போடும் விளக்கினார். நாமசங்கீர்த்தனம் என்பது போதேந்திராளின் முக்கிய பங்களிப்புகளில் ஒன்று. கல்வியறிவில்லாதவர்களும் இறைவனின் நாமத்தை பாடுவதன் மூலம் ஆன்மீக உயர்வு அடையலாம். இது வேதாந்தத்தை அன்றாட நடைமுறையாக மாற்றிய புரட்சிகரமான படிமுறை. எளிமையாக எந்த வயதினரும் பாடலாம். சமூக ஒற்றுமை வளர்க்கிறது. பக்தியின் சிகரமாகிய அன்பை விதைக்கிறது. சடகோபயோகி போதேந்திராளின் முக்கிய சீடர். வேதாந்த தத்துவம் மற்றும் நாமசங்கீர்த்தன மரபை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றார். திருவிசைநல்லூர் மடத்தின் தலைவராக ஆனார். ஸ்ரீதர வெங்கடேசர் ராமதாசர் என்ற பெயரால் அறியப்பட்ட இவர் மராட்டிய பக்தி இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். பல பக்தி நூல்களை இயற்றினார். இயற்றிய நூல்களில் விவேக சிந்தாமணி அத்வைத வேதாந்தத்தை எளிய மொழியில் விளக்குகிறது. நாம சித்தாந்த சுதா நாமசங்கீர்த்தனத்தின் தத்துவ அடிப்படைகளை கூறுகிறது. பஜன சம்பிரதாய தர்ப்பணம் பக்தி மார்க்கத்தில் பஜனை முறைகளை நிறுவுகிறது. சித்தாந்தலேசம் வேதாந்த சித்தாந்தங்களை சுருக்கமாக விளக்குகிறது. போதேந்திராள் சமத்துவத்தின் செய்தியை வலியுறுத்தினார். அவர் வாழ்ந்த காலத்தில் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் தீவிரமாக இருந்தன. ஆனால் அவர் அனைவரையும் சமமாக நடத்தினார். நாமசங்கீர்த்தனத்தில் எல்லா வண்ணத்தினரும் பங்கேற்கலாம் என்ற அனுமதி வழங்கினார். ஞானம் சாதி, பாலின, வயது பேதங்களற்றது என்பதை வாழ்ந்து காட்டினார். பக்தர்கள் போதேந்திராளிடம் தெய்வீக ஒளி உணர்ந்ததாக சான்றுகள் உள்ளன. அவரின் அருகில் மனம் தனி அமைதியை அனுபவிக்கும். நோய்குணமடைந்த சம்பவங்கள் பல்வேறு உடல் நலமற்றோர் அவரை தரிசித்ததால் ஆரோக்கியம் பெற்றதாக கூறப்படுகிறது.
தெய்வீக உரையாடல்கள் சில சீடர்களுக்கு கனவிலோ தியானத்திலோ போதேந்திராள் தோன்றி வழிகாட்டியதாக அனுபவங்கள் கூறுகின்றன. மகாசமாதி என்பது ஒரு யோகியின் உடலை விட்டு விலகும் நிலை. இது வழக்கமான மரணம் அல்ல. திருவிசிநல்லூரில் போதேந்திராள் இந்த மகாயோகி மகாசமாதி அடைந்தார். அவரது சமாதிஸ்தலம் பக்தர்களுக்கு திவ்ய ஆற்றல் வழங்கும் புனித தலமாக திகழ்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் ஆராதனை விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. போதேந்திராளின் மரபு இன்றும் தொடரும். ஆன்மீகம். திருவிசிநல்லூர் மடம் ஆன்மீக மையமாக செயல்படுகிறது. நாமசங்கீர்த்தனம் உலகம் முழுவதும் பாடப்படும் பக்தி மார்க்கமாக உள்ளது. விவேக சிந்தாமணி நூல் வேதாந்த மாணவர்களால் கற்கப்படுகிறது. குருபரம்பரை சீடர் வழி ஆன்மீக அலை தலைமுறை தாண்டி உயிரோட்டமாக உள்ளது. போதேந்திராளிடமிருந்து நாம் கற்கும் பாடங்கள். எளிமையே பெருமை. அவர் மடத்தின் தலைவராக இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். ஆடம்பரமில்லாமல் ஆன்மீகத்தை வாழ்ந்து காட்டினார். நாமசங்கீர்த்தனம் பக்தி ஞானத்தை இணைக்கும் பாலம். இசை ஒரு யோக மார்க்கம். அனைவரும் சமம். ஞானம் எல்லோருக்கும் உரியது. கற்றதை மற்றவர்களுக்கு வழங்குவதில் ஆன்மீகத்தின் நிறைவு உள்ளது. போதேந்திராளின் இறுதி செய்தி. இறைவனின் நாமத்தை தொடர்ந்து ஜபியுங்கள். ஞானமும் பக்தியும் உள்ளத்தில் மலரட்டும். அவர் வரலாற்று நபரல்ல, நித்திய ஆன்மீக ஒளி. இந்த ஒளி திருவிசிநல்லூர் மடத்திலும் நாமசங்கீர்த்தனத்திலும் பக்தர்களின் உள்ளங்களிலும் ஒளிர்கிறது. போதேந்திராளின் ஆராதனை விழாவில் பங்கேற்க திருவிசிநல்லூர் மடத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.